இறக்கி விடு சின்ன பொண்ணு. அட சும்மா இருங்கக்கா, நான் இடுப்புல தான் தூக்கி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ராணியக்கா. என்ன சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு இது? இல்ல ராணியக்கா, நான் போய் கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்னு சொன்னாங்களா, அதை தூக்கிட்டு வந்துட்டேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க சின்ன பொண்ணு? இறக்கி விடு ஃபர்ஸ்ட் லட்சுமிய. ஆ, எரும மாடு. பாருங்க ராணியக்கா, இப்படியே தான் தூக்கிட்டு வந்த ரோடு ஃபுல்லா. அது கோமதி இருக்காளக்கா, அவ கேக்குறா என்ன உன்னோட புது குழந்தையா இது அப்படின்னு. ராணியக்கா போலாமா? போலாம் சின்ன பொண்ணு. லட்சுமி அத்தை பூமாரி வரலையா? வரலம்மா, என்னையே இந்த நாய்ங்க தூக்கிதான் கொண்டு வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தெரியாதுமா. அப்ப இருங்கத்த, நாங்க போய் பூமாரி கூப்பிட்டு வந்துடுறோம். சோனி, அப்படியே வரும்போது கொஞ்சம் பாத்திரமா எடுத்துட்டு வா. பாத்திரமா? ஆமா லட்சுமி அக்கா, அப்பதான் நாங்க போய் சமைச்சு சாப்பிட முடியும். ஏன் உங்க வீட்ல எல்லாம் பாத்திரம் இல்லையா? நாங்களும் எடுத்துட்டு வருவோம்க்கா, நீங்களும் எடுத்துட்டு வாங்க. சின்ன பொண்ணு, பாத்திரம் எங்க வீட்டுல இருக்கு, அதை எடுத்துக்கலாம். சரி ராணியக்கா. அப்புறம் இலையும் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வேணும்லக்கா. ராணி அக்கா, இலை எங்க தோட்டத்துல இருந்து வேணா எடுத்துட்டு வரேன்னு சொல்லுங்க. ஏன் அது எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா என்ன? லட்சுமி அக்கா, வாய் அப்படி வைக்காதீங்க, உங்க வாய்க்கே நாங்க வாய்க்கால் போயிருவோம் போல இருக்கு. வாயை மூடிட்டு இருந்துக்கோ ராணி அக்கா. அப்ப நான் இலையும் எடுத்துட்டு பூ மாதிரி கூப்பிட்டு வந்துடுறேக்கா. சரி லட்சுமி. எடி, எல்லாம் துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க, போலாம். ராணி அக்கா, தண்ணியோட ஓட்டத்தை பாத்தீங்களா? ஆமா லட்சுமி, தண்ணி என்ன ஸ்பீடா போகுதுன்னு பாத்தியா? இந்த பிள்ளைங்களையெல்லாம் குளிக்க சொல்லும் போது பார்த்துதான் குளிக்க சொல்லணும். என்ன லட்சுமி அக்கா, பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? அதான் ராணி அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை பார்த்தனே. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா என் தோல் மேல வேணா ஏறி உட்காந்துக்கோங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன? வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துக்கோ. சரி சரி, விடுங்க விடுங்க. லட்சுமி வா, நம்ம போய் துணியை துவைப்போம். போலாக்கா. சின்ன பொண்ணு இந்த பக்கம் வா. வசந்தி துணி துவைக்கலையா? துவைக்கிறக்கா. சின்ன பொண்ணு, நான் துணியை துவைச்சு தரேன், நீ துணி அலசுறியா? நல்ல விவரம் தான். நீங்க எவ்வளவு துணி கொண்டு வந்தீங்க? அதே நான் அலாசணுமா? நான் 4 துணி தான் கொண்டு வந்திருக்கேன், அதே நான் அலாசி காய் போட்டுக்கிற, விடுங்க. ராணி அக்கா, மகளிர் உதவி தொகைக்கு எழுதி கொடுத்தீங்களா? ஆமா லட்சுமி, நான் எழுதி கொடுத்துருக்கேன். நீ எழுதி கொடுத்துட்டியா? நான் எழுதி கொடுத்தக்கா. அன்னைக்கு லேட்டா போனேன்னா அந்த ஆள் அந்த திட்டுறாங்கக்கா. ஆமா, அந்த ஆள் தானே. அன்னைக்கு எல்லாத்தையும் திட்டிகிட்டே தான் இருந்தான். எதுக்கு அவன் திட்டுறான்னு யாருக்குமே தெரியல. அந்த கத்துறான். அம்மா, நாங்க தண்ணியில இறங்கி குளிக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க இறங்கினா போதும். தண்ணி என்னம்மா ஓட்ட ஓடுது, இதுல இறங்குறேன்னு வேற. லட்சுமி, துணியெல்லாம் துவைச்சிட்டியா? முடிஞ்சுக்கா, இந்த ஒரு துணி தான். அதான் காயப்பட போறேன்னா, அதான் நீ வரையா என்னன்னு கேக்குறதுதான். போலாம்க்கா. சின்ன பொண்ணு, ஓடி வந்து குதிப்போமா? குதிப்போம்க்கா. சின்ன பொண்ணு, நீ ஓடி வரும்போது அப்படியே லட்சுமி அக்காவே பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு, சரியா? ஏன் உங்களால சும்மா இருக்க முடியலையா? அந்த அக்கா என்ன திட்டணும், அதை பத்தி நீங்க ஹீன்னு இழிக்கணும், அப்படிதானே? இல்ல சும்மா சின்ன பொண்ணு, எல்லாம் ஃபன்னு. சின்ன பொண்ணு, குதிக்கலாமா? எரும மாடு, உனக்குள்ள மூளைன்னு ஏதாவது இருக்கா, இல்ல யாருக்காவது கடன் கொடுத்துட்டு வந்துட்டியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வளர்ந்த மாடு? சாரி லட்சுமி அக்கா, நான் சும்மா தான் இழுத்தேன். சிம்மேதான் இழுத்தேன். சரி சரி, விடுங்க, ரொம்ப வாயை கோணி வைக்காதீங்க. வசந்தி அக்கா, திடீர்னு தண்ணி சூடா இருக்குல்ல? அப்படியே சின்ன பொண்ணு? ஆமாக்கா, திடீர்னு சூடா இருக்கு. ஏன்னு தெரியல, என் கால் கிட்ட எல்லாம் நல்லா சூடா இருக்கு. ஐயோ சின்ன பொண்ணு, அது நான் தெரியாம ஒண்ணுக்கு போயிட்டேன். அடிச்சி. ஆமா, இவளுக்கெல்லாம் வராது பாரு. அதுக்குன்னு இப்படியா போவீங்க? அது தண்ணியோட தண்ணியா போயிரு, நீ விடு சின்ன பொண்ணு. என்ன ஜென்மமா இருப்பீங்களோ. எடி, குளிச்சதெல்லாம் போது, மேல ஏறல, நடங்க. ஒரு 4 முங்கு முங்கிட்டு மேல ஏறுவோம், எந்திரிங்க. எம்மா, இப்பதான் தண்ணிக்குள்ளேயே வந்தோம், அதுக்குள்ள நீ வெளியில போக சொல்ற? எடி போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.